அன்பு டெய்லி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை சொல்வதனாலேயே பிரபலம் அடைந்த திரு V.S. ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது. வணக்கம் 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 வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 முறைகளாக IAS IPS அதிகாரிகளை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. உள்துறை செயலராக இருக்கட்டும், அது பேர் என்ன, அறநிலையத்துறை செயலராக இருக்கட்டும், இல்லைன்னா மாவட்ட கலெக்டர்களாக இருக்கட்டும், 3 முறை மாத்தியாச்சு. சோ சற்றும் திமுகவுக்கு குறைவில்லாதவங்க தான் நாங்க அப்படிங்கறத எல்லா நடைமுறைகளிலுமே சொல்றாங்களா தாவிகா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு ஆட்சி மாறி எல்லா தேர்தல் வச்சு புதிய ஆட்சி வருகின்ற போது தங்களுடைய புதிய ஆட்சிக்கு தோதாக சாதகமாக புதிய ஆட்சியுடைய மனநிலையை அறிந்து புரிந்து கொண்டு அரசினுடைய அந்த செயல் கொள்கை விளக்க திட்டங்கள் என்னதோ அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதன் ஒரு ஆட்சியாளருடைய நிலைப்பாடு. அந்த ஆட்சியுடைய நிலைப்பாடை அவங்களுடைய திட்டங்களையும் வடிவம் கொடுத்து செயல்படுது அரசு துறை அதிகாரிகளுடைய நிலைப்பாடு. IPS அதிகாரிகள் என்பது அந்தந்த மாவட்டங்களில் மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நடைமுறைப்படுத்தி குற்ற செயல்கள் ஈடுபடாத வண்ணம் அமைதியான ஒரு நிலைப்பாடை உருவாக்குவது தான் IPS அதிகாரிகளுடைய நிலைப்பாடு. IAS அதிகாரிகள் அரசினுடைய திட்ட வடிவங்களை மக்களுக்கு செயல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 45 விதமான அரசு துறை உள்ளது. அந்த துறைகளில் ஒவ்வொரு துறைக்கும் அதிகாரிகளை நியமித்து செயல்படுவார்கள். ஆனால் கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு சாதகமாக உள்ள அதிகாரிகளை தேர்வு செய்கின்றார்கள். அதே போல அந்த அரசு துறையில எந்தெந்த அமைச்சர்கள் லாகா இருக்கின்றதோ அந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஜாதிக்காரங்க இருக்கிறாங்களா அதிகாரிகளில், தங்களுடைய மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, அல்லது தங்களது மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்களா, அப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்வு செய்து அவர்களுக்குள்ளே ஒரு அன்கோ போட்டு நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற நிலைப்பாட்டிற்கு ஒரு 80% நடந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் அரசு துறையில் வரக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். அது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செயல்படுத்த வேண்டும். அந்த மாவட்ட வாரியாக செயல்படுத்த வேண்டுமானால் அரசுக்கு ஆட்சியாளர்களுக்கு நல்ல அதிகாரிகள், நேர்மை, தூய்மை, வாய்மை, தமிழக அரசின் வாய்மையே வெல்லும் என்ற நிலைப்பாட்டிற்கு இருக்க வேண்டும். அந்த இருக்க வேண்டுமானால் அதிகாரிகள் அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு ஆட்சிகள் மாறும்போது அரசு துறை அதிகாரிகளை மாற்றுகின்றார்கள். அந்த அரசு துறை அதிகாரிகள் சில துறைகள் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுவார்கள், சில துறைகள் 3 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றுவார்கள், சில துறைகளில் பணிகள் நடைபெற்ற இருக்கின்ற போது அந்த அதிகாரிகள் தங்களுடைய லாகாவுக்கு ஒத்து வராவிட்டால் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த லாகா அதிகாரிகளை மாற்றிவிட்டு தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை போடுவார்கள். அதே போல்தான் ஒரு ஆட்சி மாறிய பிறகு புதிய ஆட்சியில், காரணம் என்றால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா 5 IAS 6 IAS அப்புறம் மாவட்டங்களுக்கு IAS அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்களா, SP DA எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்றுறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 கட்டமாக அரசு துறை அதிகாரிகளை மாற்றியுள்ளார்கள் என்பதை தவிர்த்து அரசுக்கு எந்த உள்நோக்கம் இருக்குதோ இல்லையோ என்பதை நாங்கள் வெளிப்பட சொல்ல முடியாது. காரணம் என்றால் இந்த அரசு பதவியேற்று ஒரு 25 நாள் தான் ஆகின்றது, 22 நாள் தான் ஆகின்றது. இந்த நேரத்தில் இன்றும் இந்த அரசு செயல்படக்கூடிய வடிவம் கொடுத்து ரோல் பண்ண வேண்டும்னா 3 மாசத்திலிருந்து 6 மாசம் வரைக்கும் காலதாமதம் ஆகும். ஆனால் அப்படி இருக்கின்ற போது அரசு துறை அதிகாரிகள் ஆட்சி மாறினாலும் எல்லாமே அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. ஆனாலும் அரசுக்கு கொள்கையை பின்பற்றி வர வேண்டும்னா இன்னும் அதுக்கு ஒரு 5 மாதம் அவகாசம் கொடுத்தால்தான் இந்த அரசுக்கு மார்க் நம்ம போட முடியுமே தவிர்த்து இப்போது டிரான்ஸ்பர் போடுவது எல்லாமே அது நடைமுறை இயல்புதான் என்பது என்னுடைய பதிவு. சார், நீங்க நடைமுறை இயல்புன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஒவ்வொரு ஆட்சியும் தங்களுக்கு வேண்டியவங்களை தான் போடுறாங்க எல்லா துறையிலும் அப்படின்னா கூட இது ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மட்டுமே அதிகமாக போடும் போல மற்றவர்கள் பார்வையில் தெரிகிறது. அது நீங்க அரசு வக்கீல் நியமனமாக இருக்கட்டும், இல்லைன்னா பப்ளிக் ப்ராசிக்யூஷன் நியமனமாக இருக்கலாம், தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே இவர்களுக்கான வாய்ப்பு மட்டுமே அதிகமா கொடுக்கப்படுதோ அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க. பொதுவாக இந்து சமய அறநிலையத்துறையில பெரிய பெரிய கோயில்களுக்கு கமிட்டி சேர்மன் போடுவாங்க, 5 உறுப்பினர் போடுவாங்க. அதே மாதிரி மாவட்ட வாரியாக
சின்ன சின்ன கோயில்களை சேர்ந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் போடுவாங்க, அந்த அறங்காவலர்கள் கமிட்டி போடுவாங்க. அதே போல சட்டத்து பிரிவினுடைய இது பண்ணி சீனியர் நல்ல லாயர்கள், பக்குவமான லாயர்கள், மக்களுக்கு சேவை அதிகாரி லாயர்களை தேர்வு செய்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு போடுவாங்க, பிபின்னு போடுவாங்க, அரசு வழக்கறிஞர். இது நேர்மையும் வாய்மையும் கொண்டு மக்களுக்கு செயல்படுவதற்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். அதற்கு தியாகசீலங்கள், சர்வீஸ் நோக்கிலுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய பேரனான முருகானந்தம் பிள்ளை மிகப்பெரிய சீனியர் லாயர், கோல்பெட்டிக்காரர். அவர் பலமுறை அரசுக்கு மனுக்கள் கொடுத்து அந்த மனுக்கள் மீது பரிசீலனை இருந்தும் கூட அந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய மகனுக்கு ஒரு உண்மையிலே வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய பேரனான முருகானந்தம் பிள்ளைக்கு ஒரு அரசு வழக்கறிஞர் பதவி அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த திமுக கடந்த கால ஆட்சியாளர் மீது நாம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்போ இங்கு என்ன நிலைமை என்றால், சேவை என்பது உதட்டில் வைத்துக் கொண்டு அது வேற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது எப்படி அங்க சேவைகள்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நான் ஒரு சாம்பிளா தான் எடுத்து காட்டுறேன். அப்ப சர்வீஸ் என்ற நோக்கு ஆலயங்களில், திருக்கோயில் ஆலயங்களில் அறங்காவலர் குழு எதிர்க்கப்படுகின்றால் கோயிலை டெவலப்மெண்ட் செய்வதற்கு பக்தர்கள் அதிகமாக வர வேண்டும். அதுக்கு பூஜை புனஸ்காரம், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை பின்பற்றி சாஸ்திர சம்பிரதாய பின்பற்றி தான் அந்த கோயில் கட்டமைப்பு உருவாகின்றது. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை உறுப்பினர்கள் எத்தனை பேர் யாரை போடுறாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்து கொண்டு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, நாத்திக சிந்தனையாளர்களை கோயில் நிர்வாகத்துல கொண்டு போட்டா ஆத்திகம் எப்படி உருப்படும் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு எதுக்கு சொல்றேன்னா, அரசு இப்போதைக்கு வியாபாரம் என்ற நோக்கில உள்ள நிலைப்பாடு அரசு ஆட்சியில் வரக்கூடியவங்க நினைக்கின்ற போது அதிமுகவும் வேறல்ல, திமுகவும் வேறல்ல என்பதை நான் எடுத்துக்காட்டி சொல்றேன். அதே போல பல பதவிகள், நிறைய பதவிகள், நிறைய சோசியல் ஆக்டிவான செயல்பாடுகள்லாம், சமூக நல வாரியங்கள், சமூக நல திட்டங்களை வழிவகுக்கக்கூடிய சமூக குடிசை மாட்டு வாரியம், ஹவுசிங் போர்டு டிபார்ட்மெண்ட், அது மாதிரி நிறைய வாரியங்கள் ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் வகுக்க வேண்டும் என்றுதான் இந்த வாரியங்கள் போடுவது. ஆனால் இந்த வாரியங்கள் இப்ப நிலைமை என்ன? 5 கோடி 50 கோடி இந்த மாதிரி கோடி கோடியாக கூவி விற்பனை செய்தால் அந்த துறையில் இருக்கிற சுரண்டி எடுத்து சொல்ல வழிவகுக்குமே தவிர்த்து அந்த திட்டங்களை மக்களுக்கு ஒழுங்காக சென்று போகக்கூடிய வழிகள் இல்லை. அப்படிங்கின்ற போது என்ன ஆகும் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். அப்போ ஒரு துறையில சோசியல் ஆக்டிவ் சேவை மனப்பான்மையை விடுத்துக்கிட்டு வணிக நோக்கத்தில் செயல்பட்டால் எப்படி விளங்கும் சொல்லுங்க. உதாரணத்துக்கு சென்னை புறநகர்ல வீடு கட்ட வேண்டுமானால் அந்த நிலங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ் பெற வேண்டும். சென்னையை தாண்டி, செங்கல்பட்டை தாண்டி மற்ற மாவட்டங்கள், திருச்சி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் டிடிசிபி அப்ரூவ் நிலங்களை வரைமுறைப்படுத்தி வீடு கட்ட வேண்டுமானால் அதுக்கு புறநகரில் பகுதியில் டிடிசிபி டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங் கண்ட்ரி ஆபீஸ்ல அனுமதி பெற வேண்டும். இதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிடி ரேஞ்சில் அதிகாரிகள் போட்டுக்கிறாங்க. அதே போல சென்னை புறநகர்ல பார்த்தா சிஎம்டி அனுமதி பெற வேண்டும். இந்த சிஎம்டி அனுமதி பெறுவதற்கு அந்த துறை சார்ந்த பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. சென்னை புறநகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிஎம்டி டவுன் பிளானிங் அப்ரூவ் வாங்க வேண்டுமானால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபாய் லஞ்சம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஒரு சதுர அடிக்கு 30 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டியது. அதே நீங்க டிடிசிபி பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அப்ப நீங்க ஒரு மாசம் எவ்வளவு அனுமதி வரும், ஒரு ஆண்டு எவ்வளவு வரும்? 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்தால் பத்திரப்பதிவில் எப்படி கொள்ளையடிக்கப்படுகின்றதோ, வட்டார போக்குவரத்து எப்படி கொள்ளையடிக்கப்படுகின்றதோ, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி துறை எப்படி கொள்ளையடிக்கப்படுகின்றதோ, மெட்ரோ வாட்டரில் எப்படி கொள்ளையடிக்கப்படுகின்றதோ, அதே போல பாதாள சாக்கடை திட்டத்தில் எப்படி கொள்ளையடிக்கப்படுகின்றதோ, அதே போலதான் நில வரைமுறைப்படுத்தி அதுக்கு கட்டிட அனுமதி பெறுவதற்கு ஒரு சிஎம்டிலையும் டிடிசிபிலையும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா 30 ரூபா லஞ்சத்தை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு பணி செய்ய முடியும்? அப்படி என்றால் ஒரு பில்டருடைய மனநிலை என்ன ஆகும்? அப்ப பில்டர் அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கி வெளியில பில்ட் பண்ணி உள்ளூர் கவுன்சிலர் முதல் மேயர் வரைக்கும், சேர்மன் வரைக்கும் எல்லாருக்கும் கரன்சியை கொடுத்துட்டு வரந்தால் அவர்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வீடை கட்டி வைக்கிறாங்கன்னா இந்த சுமைகள் யார் என்றால் கஸ்டமர் மீதானே ஏத்துவாங்க, வீடு வாங்கக்கூடிய மேலதான் ஏத்துவாங்க. அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இப்ப லஞ்சம் வாங்க வேண்டும், லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா யாருமே அரசாங்க சம்பளத்தை வாங்கவில்லையோன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம்.
அரசாங்க சம்பளம் என்பது ஒரு மாத சம்பளம். ஆனால் இந்த ஊழல் அதிகாரிகள் ஒரு மாத சம்பளம் அரசாங்கம் கொடுப்பது ஒரு நாள் அவங்க சம்பாதிக்க பணம். அப்படி என்றால் எப்படி இருக்கு சொல்லுங்க. சோ அமைச்சர்கள் எல்லாமே விஜய் அவர்கள் சொன்னார் பாருங்க, இந்த ஆட்சியில் எனது ஆட்சியில் ஒரே ஒரு பவர் சென்டர், அது விஜய் பவர் சென்டர். ஆனால் திமுக அப்படியே தலைமையில 5-6 பவர் சென்டர், ஒவ்வொரு அமைச்சர்களும் 7-8 பவர் சென்டரை போட்டுலாம் கம்பெனி ஆரம்பிச்சு நிர்வாகம் பண்ணா இது மக்களுக்கான ஆட்சி நீங்க சொல்ல முடியுமா? அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கான ஆட்சின்னு சொல்ல முடியுமா? திமுக ஆட்சி என்பது பணத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தை நம்பி இருந்தார்கள். ஆனால் விஜய் கட்சி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் பேரன் பேத்திகளையும் பிள்ளைகளை நம்பி அவர்கள் இருந்தார்கள், ஓட்டு பெற்றார்கள், ஜெயித்தார்கள், வென்றார்கள். இப்போது எல்லாம் ஐயோ திமுக கூப்பிடப்பட்டு என்ன புண்ணியம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய நிலைப்பாடு என்னவென்றால், எந்த அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரிகளும் எல்லாமே பணம் கொடுத்து பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல 38 மாவட்டம். இந்த 38 மாவட்டத்துல திமுக ஆட்சியில தேர்தல் நடக்கின்ற போது பல மாவட்ட கலெக்டர்களையும் பல மாநகராட்சி ஆணையர்களையும் ஒரு அந்தந்த எந்தெந்த அமைச்சர் திமுக அமைச்சர் இன்சார்ஜ் பட்ட அமைச்சர்களும் ஒரு அன்கோ போட்டு, நாங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா நீங்க தான் மாநகராட்சி கமிஷனரா, நீங்க தான் அடுத்த கலெக்டரா நான் சொல்ல மாதிரி கேட்டீங்களா, அடுத்தது நீங்க மாநிலத்தினுடைய அந்த எங்க டிபார்ட்மெண்ட் இயக்குனரா போட்டேன் என்று ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பல ஊழல் அதிகாரிகளை மயக்கி நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் நம்ம விரும்பவும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஒரே ஒரு உதாரணம், கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பல மாவட்டங்களில் ஒரு அமைச்சர் இன்சார்ஜ் பார்த்தாரு. அந்த அமைச்சரிடம் ஒரு மாநகராட்சி ஆணையர் அன்கோ போட்டுக் கொண்டார். அந்த அமைச்சர் வெற்றி பெற்றால் அதே மாநகராட்சியை சேர்ந்த மாவட்டத்தை கலெக்டரா போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முடியல, தாவேக்கு ஆட்சி வந்தது. அந்த மாநகராட்சி ஆணையரை தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தின் கலெக்டரா போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஐயோ இந்த மாவட்டத்துல பணம் சம்பாதிக்க முடியாது, இது ட்ரைவ் ஏரியா, எப்படிங்க பணம் சம்பாதிக்க முடியும்னா, அப்ப இதுல என்ன தெரியுது, சர்வீஸுக்கு வராங்களா இல்லையே? சர்வீஸுக்கு வந்தா பிரச்சனை இல்லையே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு மாநகராட்சி ஆணையராக இருந்தால் மாசம் 5 கோடி சம்பாதிக்கலாம். நல்ல வருமானம் உள்ள கலெக்டர் ஆபீஸ்ல போனா மாசம் 5 கோடியோ 10 கோடி சம்பாதிக்கிறதா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்களா, வடக்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று 4 வகையா பிரிக்கிறாங்க. இதுல மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துல வருமானம் கொளிக்கக்கூடிய மாவட்டத்தின் பேரை சொல்றேன் பாருங்க, நீங்களே அசந்து போறீங்க. நேர்களுக்கு இதுல என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாது, என்னென்ன கரம்ஸ் இருக்குன்னு பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், வேலூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல், திருவள்ளுவர், தேனி, திருவண்ணாமலை, சேலம், கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கடலூர். இந்த மாவட்டங்களில்தான் கனிம வளங்கள், நிலவளங்கள், நீர்வளங்கள், தண்ணீர், விவசாயங்கள், கரும்பு கொள்முதல். இப்ப புரியுதா? கரும்பு கொள்முதல் எல்லாமே அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் பார்க்கணும். இப்ப நான் சொன்ன அந்த 25 மாவட்டத்துல தான் வருமானங்களும் எல்லாமே அதிகமான உள்ள மாவட்டங்கள். இப்போ ட்ரை ஏரியான மாவட்டங்களை பாருங்க. அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், நீலகிரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், சென்னை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு சோர்ஸ் இல்லை. அப்ப சோர்ஸ் இல்ல இடத்துல எப்படி நாங்க வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சியில இந்த மாவட்டத்துல நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன அந்த 25 மாவட்டத்துல கலெக்டர்களாக வர வேண்டுமானால் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களுடைய உறவினர்களோ, அண்ணன், தம்பி, அந்த லாகர்கள் வச்சிருக்க பவர் சென்டர்களில் ஒரு அன்போ போட்டு கொண்டால் நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வாயில மண்ணு என்ற நிலைப்பாடு உருவாகும். காரணம் என்றால் கனிம வளங்கள் எங்கெங்கு அதிகமா இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் அதிகமாக பணம் சுரக்கும். இதை அடுத்தபடி பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊராட்சி, பேராட்சி, ஒவ்வொரு துறையிலும் அதுல உள்ளுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா நிறைய பேருக்கு உண்மையை சொன்ன கசக்கும்.
பசுந்தோல் போர்த்திய புலிகள் பாத்தீங்கன்னா பாதி வரைக்கும் இந்த உண்மையை சொன்னா கசக்கும். ஐயோ 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 உண்மையை சொல்ற உண்மை ஏங்க, நீங்கள் கரையப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரங்க, நாங்க உண்மையானவர்கள் என்று சொன்னால் நாங்கள் எதுவுமே காசு வாங்கல, காசு வாங்காம நேர்மை வாய்மைக்காக நாங்கள் பணி செய்கிறோம். தமிழக அரசு சூறியுள்ள வாய்மையை முத்திரை வாய்மையவில்லை என்று சொன்னால் நீங்கள் குலதெய்வம் சத்தியம் செய்யுங்கள் அல்லது உங்க பிள்ளைகள் சத்தியம் செய்யுங்கள், நாங்கள் அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தில் மட்டும்தான் பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் 80% அதிகாரிகள் அந்தந்த வருமானம் கொடுக்கக்கூடிய இடம்தான் வேண்டும் என்று ஏன் கேட்க வேண்டும்? வேலை என்றால் எல்லா இடத்துலையும் செய்ய வேண்டியதானே. ஒரு சின்ன உதாரணம், தமிழகத்தினுடைய பேராட்சி இயக்குநரகம் இருக்குது சென்னையில. இந்த பேராட்சிகள் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 490 பேராட்சி இருக்குதுங்க. இந்த 490 பேராட்சியில நீங்க பாத்தீங்களா, இந்த 490 பேராட்சியில 17 உதவி இயக்குனர் இருக்கிறாங்க, அதாவது ஏடின்னு சொல்லுவாங்க. 31 உதவி சேர்ப்புகள் இருக்கிறாங்க, அதாவது ஏஸ்கோர்னு சொல்லுவாங்க. 6 சேர்ப்புகள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தலைமை இடத்துல ஒரு கண்காணிப்புகள் இருக்கிறாங்க. இவங்க அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பேராட்சி இயக்குனருக்கும் மாசந்தோறும் கொடுக்குற மாமூல் எவ்வளவு தெரியுமா? சொன்னா உங்களுக்கு வெக்கமா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு மாசம் இயக்குநர்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்ச பணம் மாசம் 3 லட்சம் ரூபாய். ஒரு ஏடி கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் மாசம் 3 லட்சம் ரூபாய். ஒரு உதவி சிறப்பு கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் மாசம் 1 லட்சம் ரூபாய். ஒரு சேர்ப்புல கொடுக்கக்கூடிய பணம் மாசம் 1 லட்சம் ரூபாய். இப்படி இது போக ஏஎஸ் அனுமதி, டிஎஸ் அனுமதி, சிஆர்ஆர் அனுமதினு கமிஷன் தனி. இது போக லிக்விட் குளோரின் சப்ளை, திடக்கழிவு மேலாண்மை, குப்பை எடுப்பது, சுகாதாரத்துறை பிரச்சாரம், அந்த சானிட்டரி டிபார்ட்மெண்ட், ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட், குப்பை எடுப்பது, பேர் பலகை வைப்பது. இப்ப சொல்லுங்க, இந்த பேராட்சியில என்ன வருமானத்தை பண்ணி என்ன செய்ய போறோம்? பிளம்பிங் ஒர்க், வாட்டர் சப்ளை, இந்த மாதிரி நிலைப்பாடு. பிளம்பிங் ஒர்க், வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் போலி பில்ல போட்டு 10 ரூபாய் என்ற பாஸ்வேர்டு வைத்து, 10 ரூபாய் நோட் என்ற பாஸ்வேர்டு வைத்து, இந்த 10 ரூபாய் நோட் என்பது ஏடிக்களுக்கும், 10 ரூபா அந்த தேங்காய் என்ற பாஸ்வேர்டு, ஒரு தேங்காய் என்ற பாஸ்வேர்டு ஏஸ்கோர் உதவி செய்பவர்களுக்கும், 10 ரூபா பாஸ்வேர்டு என்றது ஏடிக்களுக்கும் வைத்து இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு புரோக்கராக ஒரு இணை இயக்குநரை ஒருத்தர் இடையில புரோக்கரா வச்சு ஒரு நிர்வாகத்தை பண்ணா இது எங்க சொல்லுதுக்கு சொல்லுங்க? எங்க போய் சொல்லுங்க? ஒரு மாவட்ட கலெக்டராக இருந்து அது பிறகு மாவட்ட கலெக்டரும் இயக்குநரும் சேம் கேடர் தான். ஆனால் அந்த மாவட்ட பல கோடிகளை துறை சார்ந்த அமைச்சருக்கு லஞ்சத்தை கொடுத்து கொண்டு ஒரு பேராட்சி இயக்குநரை கொள்ளையடிக்கிறது என்றால் இதன் பேர் என்ன சொல்லுங்க? ஆகவே தான் புதிய அரசு, தாவேக அரசு என்ன சொல்லுது என்றால், எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டும் வேண்டாம், லஞ்சமும் வேண்டாம், திட்டங்களை நேர்படையாக மக்களிடம் கொண்டு செயல்படுங்கள் சொல்றோம். அப்படி சொல்லும் போதே இவ்வளவு கண் இருக்கும் போதே கருவெளியை பிடுங்குகிறார்கள் என்று சொன்னால், அப்ப முதல்வருக்கு உண்மையான தகவல்களை கொடுக்காத யார் என்றால் கடந்த ஆட்சியில் தவறு செய்தவர்கள். இந்த ஆட்சியிலும் நிறைய பேர் மூக்காடு போட்டு ஒண்ணுமே தெரியாதபோல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் சொல்லுகிறோம், இந்த ஊழல் என்பது எப்படி காட்டார் போல ஓடுகின்றது என்றால் அதைத்தான் நான் பேராட்சி பேராட்சியில் நடக்கிற ஊழல்கள் சொல்றேன். தஞ்சாவூர் மாவட்டத்துல எல்லாம், தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல, இந்த மாதிரி மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஈஓவே அந்த மாவட்டத்துல ஏடிக்களுக்கு மாசம் 50,000 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு? அவங்க என்ன இதுல ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்களா? இல்ல காசியில உள்ள ஆதரவுள்ள சாமியார்களுக்கு அன்னதானம் கொடுக்க போறாங்களா? இல்ல தமிழ்நாட்டிலுக்கு ஏதோ திருக்கோயிலுக்கு அன்னதானம் ஒன்றும் கொடுக்க போற கிடையாது. இந்த பணத்தை எல்லாம் வாங்கி தங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்துக்காக பண்றாங்க. இது ஒரு உயர் அதிகாரிகளை நிறுத்த முடியாதா? இது துறை சார்ந்த அமைச்சரா நிறுத்த முடியாதா? முடியும். ஆகவே தான் இத்தகைய சூழ்நிலை வரக்கூடாது என்றிருக்கிறதா தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நகர்ப்புறத்துறை, நேருடைய கையில் இருந்த நகர்ப்புறத்துறையை தன் கைவசம் ஏன் வைத்துள்ளார் என்றால், அவர் தனியாக நகர்ப்புற அமைச்சரை போட்டால் அந்த நகர்ப்புற அமைச்சருடைய மொத்த லாகாக்களையும் இப்போது இடியில் சிக்கிக்கொண்டு, ஐடியில் சிக்கிக்கொண்டு, லஞ்ச ஒழிப்பில் சிக்கிக்கொண்டு, பவர் சென்டர் 7-8 பவர் சென்டரை போட்டு வைத்து இடியில் சிக்கியிருக்கக்கூடிய முன்னாள் அந்த நகர்ப்புற துறையினுடைய அதிகாரிகள், அமைச்சர்களிடம் சேர்ந்து கொள்ளையடித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த அமைச்சருடைய பிஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 500 கோடி 1000 கோடி ரூபாயை பினாமி பேரில் வைத்துள்ளார்கள். ஏன்? கடந்த ஆட்சியிலே ஹெல்த் மினிஸ்டருடைய கூட இருக்கிற பிஏக்களில் 4 பிஏக்கள் ஊரை எடுத்து உலையில் போட்டுள்ளார்கள். ஒரு மாவட்டத்துடைய ஆரம்பத்துறை சுகாதாரத்துறை இயக்குனர் பதவி டிரான்ஸ்பர் 20 கோடியிலிருந்து 15 லட்சம் 20 லட்சம் வாங்குவதாக செவிவழி செய்து வருகின்றது.
எப்படி டிபிஹெச்ல இருக்கிற ஒரு டெப்டி டைரக்டர், மாவட்டத்தில் டெப்டி டைரக்டர், இப்படி ஒரு மோசமான சூழல் ஆட்சியில இருந்துட்டு இவ்வளவு ஆட்சியை அவங்க இழந்துட்டு அரசு துறை அதிகாரிகள் ஊழியர்கள் ஏன் இந்த திமுக ஓட்டு போல இப்ப புரியுதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? காரணம் என்றால் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. அரசு ஊழியர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அவ்வளவு காசு டிரான்ஸ்பர் காசை கொடுத்து மக்கள் சுழல துயரங்களை அனுபவித்துக் கொண்டது. மக்களையும் நிம்மதி இல்லாமல் அதிக ஊழியர்களையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கியதால் திமுக இன்று படுதோல்வி கண்டது. இத்தகைய தோல்விகள் தாவேக்காக வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தாவேக்கா எச்சரிக்கையாக செயல்படுகின்றது. எங்களுக்கு பார்ட்டி பண்ண வேண்டாம், யாரும் காசு வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த துறை சார்ந்த பல கற்பாடு துறையான அதிகாரிகள் இன்றைக்கு கடையை விரிச்சு சொற்ற மூடி கடையை உள்ளுக்குள்ள கடைக்குள்ள போட்டு வசூல் பண்ணதுக்காக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதன் காரணமாக தான் இன்று பல கற்பாடு அதிகாரிகளை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதுக்கு மேல நிறைய தெளிவா சொல்ல போனா குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும் என்பது சொல்வார்கள். ஆகவே அரசு துறை அதிகாரிகள் காமராஜர் பீரியடில், எம்ஜிஆர் பீரியட்லாம் பாத்தீங்கன்னா திட்டங்களாக செயல்பட்டு ஆட்சிக்கும் மக்களுக்கும் பாலகமாக இருந்து செயல்பட்டார்கள். இன்று வரக்கூடியவர்களில் 90% அப்படி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு சின்ன உதாரணம், தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி போன்ற மாநகராட்சிகளில் இன்று பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலில் சிக்கி கொண்டிருக்கின்றது. மதுரை மாநகராட்சி மட்டும்தான் சிக்கியது. காரணம் என்றால் மற்ற மாநகராட்சிகள் எல்லாம் அங்க இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு அன்பை போட்டு அடிச்சு சுட்டிட்டு போனாங்களாம். ஆகவேதான் வெள்ளை அறிக்கை விடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அரசு வெள்ளை அறிக்கை சரியாக வடிவில் வெள்ளை அறிக்கை வந்துவிடக்கூடாது, நாம சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் இப்ப புதுசா வந்த சில அதிகாரிகள் ஒரு அன்பை போட்டு ரகசியமாக காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்களே என்பதையும் நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். காரணம், நான் தகவல் சொல்லுகின்றேன். இந்த தகவலில் ஒன்றாவது பொய்யான தகவல் என்று சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் தங்களுடைய பிள்ளைகள் மீதோ தங்களுடைய குலதெய்வத்தின் மீது சத்தியம் பண்ணவர்களா? ஒருபோதும் சத்தியம் பண்ண மாட்டார்கள். காரணம் என்றால் இது உண்மை வெளிச்சத்தில் வந்துவிட்டது. உண்மை கசக்கை மீது தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு நகராட்சியிலும் ஒவ்வொரு பேராட்சியிலும் உள்ளாட்சி அமைப்பில் பணத்தை ஊழல் பணத்தை சம்பாதித்துக் கொண்டு எவ்வளவு சல்லாபமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அடுத்த பதிவில் நான் விரிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக குறிப்பா எடுத்து சொன்னீங்க. எஸ், ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதிகாரிகளை தன்னுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் வேலை செய்யும் அதிகாரிகளை மாற்றிக்கொள்வது இயல்புதான். அதுல எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. அதிமுக அதையே தான் செய்தது, திமுக அதையே தான் செய்தது, இன்று புதிதாக வந்திருக்கும் தாவேகாவும் அதையே தான் செய்கிறது. அதுல ஒண்ணும் பெருசா நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஆனா இங்க ஒவ்வொரு அந்த மாநகராட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா மாவட்டங்களாக இருக்கட்டும், அதுல போடப்படுற அதிகாரிகளுக்கே சில இடங்கள் நல்ல இடம், சில இடங்கள் நமக்கு சரியா வருவாய் வராத இடம்னு இருக்கு. ஒவ்வொருவரும் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த மோட்டிவ்ல இருந்து நகர்ந்து வருடங்கள் இல்ல தசாப்தங்கள் பல ஆகின்றன. திரும்பி அந்த சர்வீஸ்ங்கிற மோட்டிவ்க்கு கொண்டு வரணும்னா அது மக்களால மட்டும்தான் முடியும். இனி வருபவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதை பொறுத்துதான். ஆனா அப்படிலாம் நடந்துப்பாங்களாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விக்குறின்னு உங்களுடைய சந்தேகத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். தொடர்ந்து மாநகராட்சிகள், அதை தாண்டி அரசு அதிகாரிகளிடையே மாற்றமும், அதற்கான காரணம், அதற்கான ஏற்பாட்டும், அதற்கான உள்நோக்கமும் எங்களுக்கு விரிவாக தெரிவித்தமைக்கு, நேரம் பகிர்ந்தமைக்கும் நன்றி சார். மீண்டும் இதுபோல் மற்றொரு சந்திப்பில் சந்திப்போம். தேங்க்யூ சார்.